காலையிலேயே ஒரு துயர செய்தி, கேப்டன் ஆமா சார். விஜயகாந்த் அவர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாரு. அந்த ஆமா சார். நியூஸ ஆமா சார். பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அது ஒரு பேரிடியான செய்தி தான் அது. அது ஒண்ணும் ம். மாற்றத்துக்கு இல்ல. ம். ஆனாலும் ஒரு சித்திரவதையான வாழ்க்கையிலிருந்து அவரு விடுதலை ஆயிருக்கிறாரு. ம். அந்த சித்திரவதையான அந்த வாழ்க்கைய அவருக்கு குடுத்ததுக்காக வந்து கடவுள் செய்த மிகப்பெரிய தவறு. ஏன்னா உலகத்திலேயே பிறந்த மனிதர்களேயே சிறந்த மனிதர் அவர். ம். அவருக்கு அப்படி ஒரு உடல்நலம், அப்படி ஒரு கஷ்டம் வந்தது வந்து உண்மையாலுமே மன்னிக்க முடியாத குற்றம், கடவுள் செய்த குற்றம். ம். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மனிதரை நீங்க பார்ப்பது வாழ்நாளில் கஷ்டம். இல்லவே இல்ல, முடியவே முடியாது. ம். ஒரு இரும்பு கூட கஷ்டம் நினைக்காத, அத்தனை பேருக்கும் நல்லது மட்டுமே செய்த ஒரே மாமனிதர் விஜயகாந்த். ம். அவர் இழந்தது வந்து ஒரு யாரோட இழப்பும் கிடையாது. மொத்த மனித சமுதாயத்துக்கான இழப்பு. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேணுமோ அப்படியெல்லாம் இருந்த ஒரு மாமனிதனுடைய இழப்பு, இந்த மனித சமுதாயத்தோட இழப்பு. ம். இது வந்து உதாரண புருஷன் உலகத்துக்கு. அது மாரி எல்லாரும் சொல்லுவாங்க இறைவனடி சேர்ந்தான் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார். அதுதான் என்னுடைய கருத்து தான். ம். தெய்வத்துள் தெய்வமாக கலந்து விட்டார். அவர் எங்க இருந்தாலும் நம்மள வாழ்த்திட்டு இருப்பார். ஓகே, ஓகே இந்த சார். உலகத்தின் பல நல்ல காரியங்களுக்கு அவர் காரணமா மேலிருந்து நம்மள வாழ்த்துவார். ஓகே சார். சார் அவர் கூட இவ்வளவு படங்கள் பணியாற்றி இருக்கீங்க. அவர் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஆனா இப்ப எக்கச்சக்கமா இருக்கு இந்த சார். சமயத்துல நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் சொல்ல முடியுமா சார்? சார் நிகழ்வு நான் அதான் சொல்றேனே, கஷ்டம்னு வந்த அத்தனை பேருக்குமே உதவி பண்றதுன்றது அவருடைய ரத்தம். ம். எத்தனை 1000 பேர்னாலும் ஒத்தையாளா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கும்பல்ல புகுந்து அதை ஃபேஸ் பண்ற தைரியம். ம். இது அத்தனை மொத்த யூனிட்டுக்கும் ம். நிப்பாரு அவரு. அவர் இருந்தா ஷூட்டிங் நிம்மதியா நடக்கும். ஒரு பிரச்சனையும் வராது. ம். அவரை மீறி யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. ம். எந்த ரூரல் வில்லேஜ்ல போய் 1000 பேர் வந்து நின்னாலும் 1000 பேத்துக்கு நடுவுல உள்ள புகுவாரு கிரவுட்ல. ம். அவரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் வராது. ம். அப்பேற்பட்ட ஒரு மாவீரன், நிஜமான வீரன். சினிமால வந்து வெறுமை டூப் போட்டு சண்டை போடல. ஒரிஜினலா ஃபைட் பண்ற ஒரு மாவீரன். ம். அவரோட இழப்பெல்லாம் வந்து மறக்கவே முடியாது சார். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட நினைவுகள் ம். இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்திகளை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நிச்சயமா ம். அவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஓகே, ஓகே, ஓகே சார். சார் நம்ம திரையுலகத்துல இல்லாம சங்கத்துக்காக அவர் நிறையவே பண்ணியிருக்காரு சார். நிறைய இப்போ சார் நடிகர் சங்கம்னு இன்னைக்கு ஒரு கட்டடம் ஒண்ணு, அந்த இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்தை மீட்டு கொடுத்ததே அவர் தானே. ம். அதுக்கு 2 ஷோ நடத்தி, அந்த ஷோவுக்கு என்ன பாடுபட்டு, அந்த ஷோ நடத்திட்டு வராம, அந்த ஷோ நடத்தி அதை வசூல் பண்றதுக்கு போராடி, ம். எத்தனை சாதனை பண்ணார் சார். ம். எத்தனை சாதனை பண்ணார். அவர் நல்லது அவர் யாருக்காவது கெட்டதை செஞ்சா நீங்க ஒரு 1000 பேரை பெட்டி எடுத்தா ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். ம். கண்டிப்பா அத்தனை சார். பேரும் நல்லதுன்னே சொல்லுவாங்க. சார் அந்த மனிதருக்கா அந்த வாழ்க்கை. புரியுது. அவர் இந்த சித்திரவதையான உலகத்திலிருந்து விடுதலை பெற்று போயிட்டார் சார் அவர். ம். சார் அவருக்கு கௌரவப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இப்ப அடுத்தது நடக்கலாம் அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் போயிட்டு இருக்கா சார்? தெரியல சார். அதாவது சினிமாவுல இந்த அரசு மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, அதிகபட்ச கௌரவத்தை, மரியாதையை அவருக்கு தரணும். அது எப்படி தருவாங்களே எனக்கு சொல்ல தெரியல. தரணும். அதுக்கு அத்தனைக்கும் அவர் தகுதியானவர். ம். அவ்வளவுதான். இதுக்கு என்ன சொல்றது? அவருக்கு பாரத ரத்னா கொடுப்பாங்களா, என்ன கொடுப்பாங்களோ எனக்கு சொல்ல தெரியல. ம். இந்த நாட்டின் உயர்ந்த விருது என்னவோ அந்த மனிதருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே, ஓகே. தேங்க்யூ சார்.